இஸ்ரேலிய ராணுவத்தை காப்பாற்றவே லெபனானுடன் அமெரிக்கா போர் நிறுத்தம் செய்து கொண்டதாக இஸ்புல்லா அமைப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு காசாவில் செயல்பட்டு வரும் அமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வெடித்தது. இஸ்ரேல் விமானங்கள் மூலமும் ஏவுகணைகளை அனுப்பியும் காசாவின் மீது தாக்குதல் நடத்தியதில் 60,000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் வெளியேறியுள்ளனர். இந்த போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பு களமிறங்கி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியதில் அந்த அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதோடு பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய சூழலில் இஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் இந்த இரு தரப்புக்கு இடையே தீவிர போர் நடைபெற்றது. இறுதியில் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் லெபனான் இஸ்ரேல் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதல் நடத்தியதாக கடும் விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் இஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவை ஒரு நடுநிலை தூதராக ஒருபோதும் பார்க்கவில்லை என்றும் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய அனைத்து தாக்குதல்களுக்கும் படுகொலைகளுக்கும் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களும் அரசியல் ஆதரவுமே காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் என்பது லெபனான் மீது அக்கறை கொண்டதல்ல, மாறாக போரில் பின்னடைவை சந்தித்து வரும் இஸ்ரேலிய ராணுவத்தை காப்பாற்ற அமெரிக்கா விரித்த பாதுகாப்பு வலை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதோடு இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய முடியாததால் அமெரிக்கா மூலமாக ராஜதந்திர ரீதியாக வெற்றி பெற முயல்வதாக அதில் விமர்சிக்கப்பட்டுள்ளது.